பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு சாட்சிகளாய் நாம் நிற்க வேண்டுமேயானால் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, எதற்காக ஆவியானவருடைய பலன் தேவைப்படுகிறது? நம்முடைய சுய ஞானம், நம்முடைய சுய அறிவு, நம்முடைய சுய பலன் எல்லாமே வீணானது, அற்பமானதும் குப்பையுமானவைகள் பிரியமானவர்களே. ஆனபடினால நம்முடைய எல்லா குணாதிசயங்களையும் அடக்கி ஆளுகிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். மனிதனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மோசமானவைகள். பிரியமானவர்களே, ஆதியாகமத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். அதற்கு பிற்பாடு வேதனைப்படுகிறார். இந்த மனுஷனை எதுக்கு நான் உண்டாக்குனோ என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பொல்லாத குணங்களை உடைய நாம் அவருக்கு சாட்சிகளாய் எழும்ப வேண்டுமேயானால், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சிகளாய் நாம் பூமியின் கடைசி பரியந்தம் விளங்க வேண்டுமேயானால் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை, ஆளுகை நமக்கு தேவைப்படுகிறது. அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணும் பொழுது நம்முடைய குணாதிசயங்களை அடக்கி அவர் ஆளுகை செய்கிறார். அவருடைய குணாதிசயங்கள் நம்மில இருந்து வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்களை குறித்து பார்க்கும் பொழுது அடிக்கடி அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்தார்கள், ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள், ஒருமனப்பட்டு அப்பம் பிட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி இந்த ஒரு மனம் என்று சொல்லி ஓயாமல் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்ததினாலே தான் இடம் அசையத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கினது. அனைவருடைய இருதயமும் ஒருமுகப்பட வேண்டும். சபையிலே கூடி வரும் பொழுது ஒவ்வொருவருடைய இருதயமும் ஒருமுகப்பட வேண்டும். சபையில ஒற்றுமையும் ஒரு மனமும் தேவைப்படுகிறது. கருத்து வேறுபாடு இருந்ததேயானால், மற்றவர்களை குறித்த எரிச்சலும் பொறாமையும் இருந்ததேயானால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதற்கு வழி இல்லை. பிரியமானவர்களே, ஆனபடியினால இந்த ஒற்றுமையையும் ஒருமனதையும் நாம் விரும்பி தேவ சமூகத்துல நாம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய வசனத்தின்படி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்ததினாலே பெற்ற அபிஷேகத்தின் நிமித்தம் அந்த இடம் அசைக்கப்பட்டது. ஒவ்வொரு கூடுதலிலேயும் 3000 பேர் 5000 பேர் என்று சொல்லி அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நாமும் கூட எழுப்புதல் வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஏக்கத்தோடும் தாகத்தோடும் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஜெபிப்பது மாத்திரமல்ல, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய முயற்சி என்ன என்று சொல்லி ஆராய்ந்து அதற்கு நாம் அர்ப்பணித்தவர்களாய் வாழும் பொழுது சீக்கிரமே நாம் ஒரு பெரிய அசைவை பார்க்க முடியும். தேவன் அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பி ஆளுகை செய்து நம்முடைய குணங்களை அடக்கி அவருடைய குணாதிசயங்களை அவர் நம்மில இருந்து வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த நாள் முழுவதும் நம்மை அர்ப்பணித்து ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் கடந்து செல்லுவோமா? தேவன் தாமே நம்மையும் பலப்படுத்தி எல்லா இடங்களிலேயும் சாட்சியை நிறுத்தி வழிநடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.